மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேட்டில் அதிகாரிகள் முதல் இடைத்தரகர்கள் 55 பேருக்கு தொடர்பு உள்ளதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். வணக்கம் பிரசன்னா, மதுரை மாநகராட்சியில ஒரு மிகப்பெரிய முறைகேடு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கு, கூடுதல் விவரங்கள்? விக்னேஷ், அது மதுரை மாநகராட்சியில கிட்டத்தட்ட இதுவரை பல நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வரி விதிப்பில் முறைகேடு நடைபெற்றிருப்பது ஊர்ஜிதமாக இருக்கின்றன. இதுவரை முன்னாள் உதவி ஆணையர் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55 நபர்களுக்கு இதில் நேரடியாக லிங்க் இருப்பதாக காவல்துறையினர் தற்போது விசாரணையில் கூறியிருக்கிறார்கள். என்ன மாதிரியான முறைகேடு நடந்தது என்பது பேசுவதற்கு மதுரை மாநகராட்சியோட எதிர்க்கட்சி தலைவர் சோலைராஜ் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ மதுரை மாநகராட்சி மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கு தமிழகத்துல. கிட்டத்தட்ட 55 பேர் வரைக்கும் நேரடியாக தொடர்புக்குன்றாங்க. இந்த வரி விதிப்பு முறைகேடுன்ற விஷயம் எப்படி வெளியில வந்துச்சு? இதுல யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு சார்? சார், நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தினேஷ்குமார் ஐஏஎஸ் கமிஷனரா இருந்தாங்க. அவங்க கிட்ட பிரதான எதிர்கட்சின்ற முறையில் என் கட்சியின் சார்பா நான் தான் எந்திரிச்சு மாநகராட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கட்டடங்களை வணிக வள கட்டடங்களை கமர்ஷியல் கட்டடத்தை ரெசிடென்சியல் போட்டு பில் கலெக்ட் பண்றாங்க. மேல இருந்து ஜோன் பிரசிடென்ட் மண்டல தலைவர்ல இருந்து கீழே பில் கலெக்டர் வரைக்கும் செய்யறாங்க. இந்த தவறை உடனே கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். உடனே அவர் இதுக்கு கமிட்டி போட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த கூட்டத்திலையும் அதே மாதிரி கமிட்டி இருக்கு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லும் போதுதான் நான் கூப்பிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் நீங்க லிஸ்ட் எடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டில் கமர்ஷியல் கரண்ட், ரெசிடென்சியல் கரண்ட்னு சொல்லி லிஸ்ட் எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா தான் இதை பண்ண முடியும். அவங்க ரெசிடென்சியல் கமர்ஷியல்ல இருந்துகிட்டு ரெசிடென்சியல் வரி போடுறதுனால கிட்டத்தட்ட கொள்ள வரி ஏய்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் சேலத்துல அவங்க கட்சியோட உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சு ஒரு பெரிய மாநாடை நடத்தி அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. சிஎம் என்ன கொடுத்தாங்கன்னா, யார் தப்பு பண்ணாலும் அவங்க பதவி பறிக்கப்படும் என்று. சோ இப்போ வெளிப்பட ஒரு வருஷம் கழிச்சுதான் இப்ப இந்த விசாரணை எடுக்கிறாங்க. சோ இது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வெளிப்பட விசாரணை இருக்குமான்னு தெரியல. பல 150 கோடி அப்பயே போன வருஷமே நம்மளுக்கு வருவாய் இழப்பு இருக்கு. அதனால இதை வெளிப்பட தன்மையோட விசாரிக்கணும். மண்டல தலைவர்ல இருந்து கீழே இருக்கிற பில் கலெக்டர் வரைக்கும். ஆனா இப்ப அவங்க எடுத்திருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணவங்க போற ரிட்டையர்ட் ஆனவங்க, அதே மாதிரி டெம்பரவரியா இருக்கக்கூடிய பில் கலெக்டர்ஸ். சோ இவங்களை வச்சு உண்மையெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த காம்பினேஷன் இருந்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும். இத வெளிப்பட தன்மையான விசாரணை வரவில்லை என்றால் அதிமுக சார்பாக எங்க எழுச்சி தமிழர் எடப்பாடியாரோட ஆணைக்கு இணங்க மதுரை மாவட்ட செயலாளர் செல்லூரார் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நாங்க நடத்துவோம். இது சம்பந்தமாக மாநகராட்சியை வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில் விசாரணை வெளிப்படைத்தன்மையாக தான் தற்பொழுது வரை நடைபெற்று வருவதாகவும் அந்த வரி விதிப்புக்கு உண்டான தொகையை எதுவும் தற்போது வரை நிர்ணயிக்கப்படவில்லை என்கிற விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.